Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd chapter exercise 3.14 second sum பார்க்கலாம். The roots of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta without solving for the roots find and கொடுத்து 3 subdivisions கொடுத்துருக்காங்க. இப்போ 2x square minus 7x plus 5 equal to 0 கொடுத்துருக்குறாங்க. இப்போ alpha beta தான் வந்து ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்ஸை வந்து சால்வ் பண்ண வேண்டியதில்லைன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு -7, சி ஈக்குவல் டு 5. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா அதுக்கு ஃபார்முலா வந்து -b/a. இங்கே -b வந்து இங்கே மைனஸ் இருக்குது ஆல்ரெடி, அந்த மைனஸ் இங்கே b வந்து -7 டிவைடட் பை 2. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7/2. அடுத்தது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா c/a. c வந்து 5, a வந்து 2. இப்போ 5/2. இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா ஆல்ஃபா பீட்டா. இப்போ இங்கே ஆல்ஃபா பீட்டாவில் இங்கே 1/ஆல்ஃபானா இங்கே ஆல்ஃபா இருக்குது, இப்போ பீட்டா இல்லை. அப்போ இங்கே பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இங்கே 1 இன்ட்டு பீட்டா வந்து பீட்டா ப்ளஸ் இங்கே வந்து பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா இல்லை, அதனால் இங்கே ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 1 இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ பீட்டா வந்து 7/2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இங்கே வந்து டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா வந்து 5/2. இப்போ இதையும் மேலே கொண்டு போனோம்னா இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் ஆயிரும் 2/5. இப்போ 7/2 இன்ட்டு 2/5. 2 கேன்சல் ஆயிரும். இப்போ 7/5 தான் இதோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா பீட்டா ஆல்ஃபா பீட்டா தான் எல்சிஎம். இங்கே பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா மட்டும்தான் இங்கே இல்லை. ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்தோம்னா இது இந்த டேர்மில் இங்கே பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா இல்லை. அப்போ இங்கே ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே கீழே ஆல்ஃபா பீட்டான்னு வரும். இங்கே ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இல்லை. அப்போ இங்கே பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போ ஆல்ஃபா பீட்டானா இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா வந்துடுச்சு. அப்போ இங்கே மேலேயும் பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ பீட்டா ஸ்கொயர், இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்மளுக்கு தெரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை இந்த ஆல்ஃபா பீட்டா. அப்போ இது வந்து ரெண்டுக்குமே காமன் டினாமினேட்டராக இருக்குது. இப்போ நம்ம பார்ஷியலாக எழுதிக்கலாம், இதுக்கு தனியாகவும் இந்த ஆல்ஃபா பீட்டா எழுதிக்கலாம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா மைனஸ் இங்கே 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கிறோம். இதுக்கு தனியாகவும் இந்த 2 ஆல்ஃபா பீட்டாவுக்கும் இந்த ஆல்ஃபா பீட்டாவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். அப்போ இங்கே வந்து 2 ஆல்ஃபா பீட்டாவும் கேன்சல் ஆயிரும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2ன்னு இருக்கும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு தெரியும் -7/2 ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா வந்து 5/2. இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இப்போ இங்கே இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 7 ஸ்கொயர் வந்து 49 டிவைடட் பை இங்கே 2 ஸ்கொயர் வந்து 4. இங்கே இதையும் மேலே கொண்டு வந்தோம்னா இன்ட்டு இந்த 5/2 வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இப்போ 2/5ன்னு வரும். மைனஸ் இந்த 2 அப்படி இருக்கும். இப்போ இங்கே 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ இங்கே 49/2 இன்ட்டு 1/5 மைனஸ் 2ன்னு இருக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10. இப்போ இங்கே 49 இருக்குது. 49 இன்ட்டு 1 வந்து 49 தான். இப்போ 49/10 மைனஸ் 2ன்னு இருக்கும். இப்போ 2ங்கிறது 2/1. இப்போ எல்சிஎம் 10ன்னு எடுத்தோம்னா இங்கே வந்து 1 டைம் மல்டிப்ளை பண்ணாலே இங்கே இது இப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 10ன்னு இருக்கனால 10 2s are 20. இப்போ 49 இங்கே இருக்குது மைனஸ் 20 டிவைடட் பை 10. இப்போ 49ல் 20 போச்சுன்னா 29/10. இங்கே வந்து 49 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 49/10. இப்போ 49/10 இங்கே இந்த மைனஸ் 2ன்னு இருக்கும். இங்கே இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 20. இப்போ 49 - 20 டிவைடட் பை 10. இப்போ 49ல் 20 போச்சுன்னா 29/10.